16வது ஸ்லோகம். பிரசன்னா சா ததா தேவி பிரத்யக்ஷம் தர்ஷனம் ததௌ கோடி சூரிய பிரதீகாசம் ரூபம் லாவண்ய தீபிதம். ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான தேவி சந்தோஷத்தோடு கூடிட்டு அப்போது நிமி சக்கரவர்த்திக்கு தர்சனம் கொடுத்தா. கோடி சூரியர்களுக்கு துல்லியம் பிரகாசிக்கிற ரொம்ப ரொம்ப அழகா ஜொலிக்கிற தேவியோடு திருரூபத்தை நிமி சக்கரவர்த்தி பார்த்தார். 17வது ஸ்லோகம். திருஷ்ட்வா பிரமுதிதா சர்வே கிருதகிருத்யாஸ்ச தே சேதசி பிரசன்னாயாம் தேவதாயாம் ராஜா வௌரேவரம் நிருபா. அம்பாளை பார்த்துட்டு எல்லாரும் ஆனந்த அனுபூதியோடு கூடிட்டு മനസ്സിലെ സാറ്റിസ്ഫാക്ഷൻ ഉണ്ടായിട്ട് கைய கூப்பி நின்னா. ரொம்ப ரொம்ப பிரசன்ன முகமாயிருக்கிற தேவி கிட்ட நிமி சக்கரவர்த்தி அவருக்கு தேவையான வரத்தை கேட்டு வாங்கினார். 18வது ஸ்லோகம். ஞானம் த்வத் விமலம் தேஹி येन मोक्षो भवेदपि नेत्रेषु सर्वभूतानां निवासो मे भवेदिति. मोक्ष प्राप्तिக்கு ஹெல்ப் பண்ற ரஜோகுண தமோ குணங்கள் இல்லாத அழுக்கில்லாத அந்தகாரம் இல்லாத அஜ்ஞானம் இல்லாத ஞானத்தை எனக்கு தரணமே. சர்வபூதங்களோடும் கண்களில எனக்கு வாசஸ்தானத்தை அம்பாள் தரணமே. நான் இந்த உலகத்துல இருக்கிற சர்வ உயிரினங்களோடு கண்களில வசிக்கணுமே. 19வது ஸ்லோகம். தத பிரசன்னா தேவேஷே ப்ரோவாஜ ஜகதம்பிகா ஞானம் தே விமலம் பூயாத் பிராரப்தஸ்யாவசேஷதா. அப்போது தேவர்களோடெல்லாம் ஈஸ்வரியான ஜெகதம்பிகை புன்னகை பண்ணிட்டு இப்படி சொன்னா, உனக்கு ரொம்ப சிரேஷ்டமான ஞானம் உண்டாகும் நிமி சக்கரவர்த்தி. பிராரப்தம் முடியற காலம் வரைக்கும் உனக்கு இந்த பூ உலகில எல்லா உயிரினங்களோடும் கண்களுக்குள்ள வாழலாம். 20வது ஸ்லோகம். நேத்ரேஷு சர்வபூதானாம் நிவாசோபி பவிஷ்யதி நிமிஷம் யாந்தி சச்சும்ஷி त्वत्कृतेनैव देहिनाम्. சர்வ உயிரினங்களோடும் பார்வை இருக்கே கண்ணு, அந்த கண்களுக்குள்ள உனக்கு வசிக்கலாம். அப்படி அதனால எல்லா பிராணிகளுக்கும் கண்களை மூடற இமைகள் இருக்கிற கண்கள் உண்டாகும். கண்களை மூடி திறக்கிற மாதிரி இருக்கிற இமைகள் இருக்கிற கண்கள் எல்லா உயிரினங்களுக்கும் உண்டாகும். 21வது ஸ்லோகம். தவ வாசாத் சநிமிஷா மானவா பசவஸ்ததா பதங்காஸ்ச பவிஷ்யந்தி புனஸ்சானிமிஷாசுரா. நீ வசிக்கிறதுனாலேயே மனுஷாலும் மிருகங்களும் பறவைகளும் கண்களை மூடி திறக்கிறவாளாயிட்டு பவிப்பா. தேவர்கள் கண்ணை மூடி திறக்காதவாளாயிட்டு பவிப்பா. இந்த பூவுலகத்துல
இருக்கிற உயிரினங்களோடு கண்களிலேயாக்கும் நீ வசிப்பாய். அதனால பூமியில இருக்கிற எல்லா உயிரினங்களோடும் கண்கள் இப்படி மூடி திறக்கிற மாதிரி இருக்கும். இந்த பூவுலத்துக்கு அப்பாற்பட்ட தேவலோகத்தில் இருக்கிற தேவர்களோடு கண்களுக்குள்ள நீ வசிக்க மாட்டாய். அதனால அவளோடு கண்கள் மூடி திறக்காத எப்பவுமே திறந்துட்டு இருக்கிற கண்களாயிட்டு பவிக்கும். அவளுக்கு கண்களை திறந்துட்டு இருந்தாதான் இந்த பிரபஞ்ச பரிபாலனம் பண்றதுக்கு சாதிக்கும். அதனால அவ கண்களை மூட மாட்டா. இருபத்தி 2வது ஸ்லோகம். இதிதத்வாவரம் தஸ்மை ததா ஸ்ரீவரதேவதா ஆமந்திரஜ முனீன் சர்வான் தத்ரைவாந்தர்ஹிதாபவத். இப்படி நிமிக்கி வரத்தை கொடுத்துட்டு வரதானங்களை கொடுக்கிற தேவி அங்க கூடி நிக்கிற மாமுனிகள் கிட்ட எல்லாம் யாத்திரை கேட்டுண்டு அங்கேந்து மறைஞ்சிட்டான். 23வது ஸ்லோகம். அந்தர்ஹிதாயாம் தேவ்யாம் து முனயஸ்தத்ர சம்ஸ்திதாஹ விஜிந்த்ய விதிவத் சர்வம் நிமேர்தேஹம் சமாஹரன். தேவி அப்பிரத்யட்சமானோன அங்க இருந்த மாமுனிகள் எல்லாம் யதாவிதி கூடி ஆலோசனை பண்ணி நிமியோடு சரீரத்தை எடுத்துட்டு வந்துட்டு 24வது ஸ்லோகம். அரணிம் தத்ர சம்ஸ்தாப்ய மமந்தோர்மந்திரவத்ததா மந்திரஹோமைர் மகாத்மான புத்திரஹேதோர்நிமேரதா. நிமியோடு சரீரத்தை எடுத்துட்டு வந்து அங்க வச்சுட்டு மந்திரங்களால உண்டாக்கப்பட்ட ஒரு அரணியால மகாத்மாக்களான அந்த முனி சிரேஷ்டர்கள் நிமிக்கி புத்திரன் உண்டாகிறதுக்காயிட்டு மந்திர ஹோமாதிகளோடு கூடிட்டு அந்த அரணிய கடைஞ்சா. நிமி சக்கரவர்த்தி என்ன சொன்னார்? எனக்கு சரீரம் அப்படிங்கிறது வேண்டாம், அழியக்கூடின சரீரமாக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுண்டு விட்டேன். இந்த பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற சர்வதும் அழியக்கூடினவையாக்கும். எனக்கு மனுஷாலோடு சரீரமும் வேண்டாம், தேவர்களோடு சரீரமும் வேண்டாம் இப்படின்னாக்குமே சொன்னது. எல்லா உயிரினங்களோடும் கண்களுக்குள்ள எனக்கு வாழணும் அப்படின்னாக்குமே நிமி சக்கரவர்த்தி கேட்டது. அதனால அந்த சரீரத்தை எடுத்துட்டு வந்து மாமுனிகள் எல்லாம் அந்த நிமி சக்கரவர்த்திக்கு ஒரு புத்திரன் உண்டாகிறதுக்கு வேண்டிட்டு அந்த சரீரத்தை அங்க வச்சு ஒரு அரணியால மந்திரங்களை சொல்லிண்டு கடைஞ்சா. துஷ்டனான வேணன், அந்த வேணனோடு சரீரபாகத்தை கடைஞ்சாக்குமே பகவானான பிருது அப்படிங்கிறவர் அவதரிச்சது. அது மகாபாகவத கதையில நமக்கு பார்க்கறதுக்கு சாதிக்குமே. இங்க அதே மாதிரி இந்த நிமிக்கு புத்திரன் உண்டாகிறதுக்கு ஆயிட்டு நிமியோடு சரீரத்தை அரணியால மாமுனிகள் மந்திர உச்சாரணத்தோடு கூடிட்டு கடைஞ்சா.
சலனமில்லாத நிமியோடு சரீரத்தை கொண்டு வந்து மந்திரங்களால உண்டாக்கப்பட்ட ஒரு அரணியால, அப்படி இல்லைன்னா மந்திரங்கள் சொல்லிண்டே ஒரு அரணியால அந்த சரீரத்தை கடைஞ்சா. தைரிய மத்தால கடையற மாதிரி கடைஞ்சா. 25வது ஸ்லோகம். அரண்யாமத்யமானாயா புத்திர பிராதுரபூத்ததா சர்வலட்சண சம்பன்ன சாட்சாத் நிமிரிவாபரா சாட்சாத் நிமிஹி இவ அபரஹா. அரணியால கடையர்த்த சாட்சாத் இன்னொரு நிமியாக்குமோ அப்படின்னு தோணறா மாதிரி சர்வ லட்சணங்களும் ரொம்பி வழிஞ்ச நிமிய மாதிரியே இருக்கிற ஒரு புத்திரன் அந்த நிமியோடு சரீரத்திலேந்து உத்பவிச்சார். 26வது ஸ்லோகம். அரண்யாமதனாஜாத தஸ்மான் நிமிதிரிதி ஸ்மிருத ஏனாயம் ஜனகாஜாதஸ்தேனாசௌ ஜனகோபவத். அரணி உபயோகிச்சு கடைஞ்சதால, அப்படி ஜனிச்சவனால அவன் மிதி அப்படின்னு தெரியப்பட்டான். அரணி அப்படிங்கிற காரணத்திலேந்து ஜனிச்சதால, ஜனகத்திலேந்து ஜனிச்சதால ஜனகன் அப்படின்னு தெரியப்பட்டான். அப்போ நிமி சக்கரவர்த்தியோட புத்திரன் மிதி அப்படின்னு தெரியப்பட்டது. எதனால அப்படின்னா அரணி உபயோகிச்சு கடைஞ்சிட்டு அதிலேந்து ஜனிச்சதான காரணத்தினால மிதி அப்படின்னு தெரியப்பட்டார். அரணி அப்படிங்கிற காரணத்திலேந்து ஜனகத்திலேந்து ஜனிச்சதால ஜனகன் அப்படின்னு தெரியப்பட்டார். 27வது ஸ்லோகம். விதேஹஸ்து நிமிர்ஜாதோ யஸ்மாத் தஸ்மாத் ததன்வயே சமுத்பூதாஸ்து ராஜானோ விதேஹா இது கீர்த்திதாக. நிமி ശരീരമില്ലാത്തവരായിട്ട് തീർന്നതാല നിമിയോട് വംശത്തിലെ ജനിച്ച എല്ലാ രാജാക്കൾക്കും ഒരേ പേര് விதேகன்மார் அப்படின்னு அவளுக்கு பேரு. விதேகராஜா அப்படின்னு பேரு. அதனாலேயாக்கும் ஜனகராஜாவுக்கு விதேகராஜா அப்படின்னு பேரு வந்தது. நிமி சக்கரவர்த்தியோடு சரீரத்தை கடைஞ்சு அரணியால கடைஞ்சு உத்பவிச்ச ராஜாவாக்கும் ஜனகராஜா அப்படிங்கிறத நம்ம 26வது ஸ்லோகத்துல பார்த்தோம். அந்த நிமிக்கு சரீரம் அப்படிங்கிறது இல்லாம போயிடுத்து. அதனாலேயே அந்த நிமியோடு பரம்பரையில இருக்கிற அத்தனை பேருக்கும் பேரு அப்படிங்கிறது விதேகன் அப்படிங்கிற பேருண்டாச்சு. விதேகர்கள் அப்படின்னு அந்த வம்ச பரம்பரைய எல்லாரும் சொன்னா. வசிஷ்ட மாமுனியோடு சாபத்தாலியாக்கும் நிமிக்கு சரீரம் அப்படிங்கிறது இல்லாம போச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ அதுக்கப்புறமா அந்த நிமியோடு சரீரத்திலேந்து கடைஞ்சு உண்டான அந்த புத்திரனுக்கும் விதேகன் அப்படின்னே பேருண்டாயிடுத்து. ஜனகன் அப்படிங்கிற பேரு மிதி அப்படிங்கிற பேரெல்லாம் அவருக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஸ்லோகப்படி நிமியோடு சரீரம் விதேகனாயி தீர்ந்ததுனால நிமியோடு பரம்பரை அப்படிங்கிறது விதேகர்களாயிட்டு தெரியப்பட்டா. அப்ப ஜனக மகாராஜாவும் விதேகன் அப்படின்னே தெரியப்பட்டார். 28வது ஸ்லோகம். ஏவம் நிமிசுதோ ராஜா பிரதிதோ ஜனகோபவத் நகரி நிர்மிதா தேன கங்கா தீர
ரே மனோகரா. இப்படி நிமியோடு புத்திரன் உலக புகழ் இருக்கிற ஜனகனாயிட்டு பவிச்சார். கங்கா தீரத்துல ஜனக மகாராஜா ரொம்ப ரொம்ப அழகாயிருக்கிற ஒரு நகரத்தை நிர்மிச்சார், உண்டாக்கினார். 29வது ஸ்லோகம். மிதிலேதே சுவிக்யாத கோபுராட்டாள சம்யுத தனதான்ய சமாயுக்தா ஹட்டசாலா விராஜிதா. கோபுரங்களும் கோட்டைகளும் வியாபார ஸ்தாபனங்களும் எல்லாம் இருக்கிற தனதான்ய சமிருத்தமா இருக்கிற அந்த நகரம் நிமியோடு புத்திரனுக்கு மிதி அப்படின்னு பேரு இருக்கு அப்படிங்கிறத நம்ம 26வது ஸ்லோகத்துல பார்த்தோமே. அதனால நிமி அப்படிங்கிறவரோட புத்திரனான மிதி, அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு ஜனகன், அவருக்கே இன்னொரு பேர் இருக்கு விதேகன் அப்படின்னு. அப்போ அவர் உண்டாக்கின அந்த நகரத்துக்கு பேரு மிதிலா அப்படின்னு புகழ் பெற்றது. 30வது ஸ்லோகம். வம்சேஸ்மின் ஏ விராஜானஸ்தே சர்வே ஜனகாஸ்ததா விக்யாதா ஞானினः சர்வே விதேஹா பரிகீர்த்திதாः. நிமியோடு வம்சத்துல ஜனிச்ச எல்லாருக்கும் விதேகர்கள் அப்படின்னு பேரு. அதே மாதிரி இந்த ஜனகனோடு வம்சத்துல ஜனிச்ச ராஜாக்களுக்கெல்லாம் ஜனகன்மார் அப்படின்னும் பேரு, விதேகர்கள் அப்படின்னும் பேரு. அப்படி புகழ் பெற்றவர்களாயிட்டிருந்தா எல்லாரும் எல்லாரும் புகழ் பெற்ற ஞானிகளாயிட்டும் பவிச்சா. 31வது ஸ்லோகம். ஏதது தே கதிதம் ராஜன் நிமிஹி ஆக்யானம் உத்தமம் ஷாபாத் அஸ்ய விதேஹத்வம் விஸ்தராத் உதிதம் மயா. ஏதத்தே கதிதம் ராஜன் நிமேராக்யானமுத்தமம் ஷாபாத்யஸ்ய விதேஹத்வம் விஸ்தராதுதிதம் மயா. ராஜாவே, சாபத்தால நிமிக்கி சரீரம் இல்லாம போனா கூடியும் அவனாலேயே அவரு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டார் அப்படிங்கிற கதைய நான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில் ஆயிட்டு சொல்லி தந்துட்டேன் அப்படின்னு வியாச பகவான் ஜனமேஜயன் கிட்ட சொல்லறதாக்கும் பார்த்தோம். இப்போ ஜனமேஜய ராஜா மறுபடியும் கேள்வி கேட்கிறார் வியாச மகர்ஷிட்ட. அதனால ராஜோ வாஜா. 32வது ஸ்லோகம். பகவன் பவதா ப்ரோக்தம் நிமிஷாபஸ்ய காரணம் ஸ்ருத்வா சந்தேஹமாவன்னம் மனோமே தேவ சஞ்சலம். பகவன், பகவானோட குணங்கள் எல்லாம் இருக்கிற வியாச மகர்ஷே, நிமி சாபத்துக்கான காரணத்தை நீங்கள் சொன்னீங்களே, அதை கேட்டுட்டு ரொம்ப என்னோட மனசு சாஞ்சாடுறது, நிறைய சந்தேகங்கள் எனக்கு இருக்கு. நாற்பத்தி 8வது ஸ்லோகம். ததா ஏவ பரமா
சக்திஹி நிர்குணா பிரம்ம சம்ஸ்திதா துர்ஞேயா ச அல்பமதிபிஹி சர்வபூத வியவஸ்திதிஹி ததைவ பரமா சக்திர் நிர்குணா பிரம்ம சம்ஸ்திதா துர்ஞேயா ச அல்பமதிபே சர்வபூத வியவஸ்திதி. அதே மாதிரியே பரம்பொருள் மாதிரியே திரிகுணங்களுக்கு அப்பாற்பட்டவளாக்கும் பரமாத்ம சைதன்யமாயிருக்கிற பராசக்தி. சக்தி இல்லைனா சிவனுக்கு சலனம் இல்லை. பரம்பொருள் இந்த பிரபஞ்சத்தை அந்த பராசக்தி வழியாவாக்கும் ஆக்டிவேட் பண்றார். மாயாதேவியா இருக்கிற உலக நாயகியா இருக்கிற பரபிரம்ம பட்டமகிஷியா இருக்கிற ஆதிபராசக்திக்கும் இந்த பரம்பொருளோடு அதே சுபாவம்தான் உள்ளது. பரபிரம்மவும் பராசக்தியும் அப்படி இல்லைனா பரபிரம்மவும் பிரகிருதியும் ரெண்டு கிடையாது, ஒண்ணுதான். சர்வபூதங்களோடும் ஹிருதயத்தோடு உள்ளுக்குள்ள ஸ்திதி செய்யற அந்த பராசக்திய ஞான புத்தி இல்லாதவாளுக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும்? இந்த பிரகிருதி விஷயங்களில முழுகின்னு இருக்கிறவாளுக்கு ஆதிபராசக்தியோடு அந்த மகிமையை தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி சாதிக்கும்? 33வது ஸ்லோகம். வசிஷ்டோ பிராமண ஸ்ரேஷ்டோ ராஜ்ஞச்சைவ புரோஹித புத்திர பங்கஜயோ நேஸ்தோ ராஜ்ஞா சப்த கதம் முனி. வசிஷ்டர் பிராமண சிரேஷ்டராக்கும் அந்த இக்ஷ்வாகு வம்ச புரோஹிதனுமாக்கும் பிரம்மாவோடு புத்திரனுமாக்கும் இருந்துட்டு கூட வசிஷ்டர் இந்த ராஜா கொடுத்த சாபத்தை அந்த வசிஷ்டருக்கு எப்படியாக்கும் பாதிச்சது? ரெண்டு பேரும் பரஸ்பரம் சாபம் போட்டுண்டா. முதல்ல சபிச்சது வசிஷ்ட மாமுனியாக்கும் நிமிய, உனக்கு சரீரம் இல்லாதக்கு போகட்டும் அப்படின்னு. என் மேல தப்பே இல்லை, நான் முதல்ல உங்களைத்தான் குருவாயிட்டே கூப்பிட்டேன், நீங்கள் தான் வார்த்தை மாத்தி பேசின்னு இருக்க. இக்ஷ்வாகு வம்ச குருவான நீங்கள் எனக்கு தானே யஜ்ஞத்தை நடத்தி வைக்கணும். தேவேந்திரன் கிட்ட வாக்குறுதி கொடுத்து என்னோட யஜ்ஞத்தை நடத்தாம போற உங்களுக்கு அது நீதி தர்மமாயிட்டு இல்லை. அதனால நீங்கள் என்ன சாபத்தை எனக்கு கொடுத்தேனோ அதே சாபம் உங்களுக்கு வரட்டும் இப்படின்னாக்குமே நிமி சபிச்சது. வசிஷ்டர் நிமிய உனக்கு சரீரம் இல்லாதக்கு போகட்டும்னு சொன்னார். அதே சாபத்தை திருப்பி கொடுத்தார் நிமி. இப்படியாக்கும் பரஸ்பரமாவா சாபம் போட்டுன்றது. இது எப்படியாக்கும் சம்பவிச்சது? இதெல்லாம் நினைச்சு பார்த்து என்னோட மனசு இப்படி சந்தேகமா வந்துட்டு இருக்கு. எனக்கு இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் வரது மனசுக்குள்ள. சிரேஷ்டனான வசிஷ்டருக்கு நிமிகிட்டேந்து சாபத்தை அனுபவிக்க வேண்டி வந்ததே. 34வது ஸ்லோகம். குரும் ச பிராமணம் ஞாத்வா நிமினான கிருதாட்சமா யஜ்ஞ கர்ம சுபம் கிருத்வா கதம் க்ரோதமுபாகதா. சொந்தம் குருவாக்கும் அப்படின்னும் பிராமணனாக்கும் அப்படின்னும் பிரம்மாவோட புத்திரனாக்கும் அப்படின்னும் எல்லாம் தெரிஞ்சிட்டு கூட நிமி பொறுத்துக்கலையே. அத்தியுத்தமமான யாகத்தை செஞ்சிட்டும் அவருக்கு கோபம் வந்தது எப்படி? மனசு சுத்தமாகாம இருந்தது எப்படி? 35வது ஸ்லோகம். ஞாத்வா தர்மஸ்ய விஜ்ஞானம்
கதமிச்வாகு சம்பவ क्रोधस्य வசமாவன்ன சப்தவான் பிராமணம் குரும். தர்மத்தை சம்பந்திச்சு விசேஷ ஞானம் இருக்கிற இக்ஷ்வாகு வம்சத்துல ஜனிச்ச நிமி சக்கரவர்த்திக்கு கோபம் ஜாஸ்தியா வந்தது. அப்படி கோபம் வந்ததாலேயே அவரோடு குருவா இருக்கிற இக்ஷ்வாகு வம்சத்துல இருக்கிற குருவான அந்த பிராமண குருவை சபிச்சாரே, அது எப்படியாக்கும்? இதெல்லாம் எனக்கு மனசுக்குள்ள இப்படி குழப்பமாவே இருக்கு. அதனால வியாசமுனே அதெல்லாம் எனக்கு கிளியர் பண்ணுங்களே, என் டவுட் எல்லாம் கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணி தரத்துக்கு உங்களுக்கு எல்லா வித தகுதியும் இருக்கு. அதுக்கு வியாச பகவான் பதில் சொல்லறார். அதனால வியாச உவாச்ச